Hello everyone, this is Grasping Grammar channel. In the video 10th English Unit 1 second grammar topic active voice and passive voice பற்றி தான் இந்த வீடியோவில் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 14ல் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்து கீழே எஃப் கொடுத்து சேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் டு த அதர் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாசிவ் வாய்ஸ் ரெக்வஸ்ட், பாசிவ் அட்வைஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஃப் ரோமன் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மாடல் வெப்ஸ் இருக்கும், ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் 2 வீடியோ வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட 2 வீடியோட லிங்க்கையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க் மாதிரி இருக்கும் இல்லையா, அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் சிம்பிள் காமிக்கும். அந்த யூடியூப் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய்டும். அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்னங்கிற டவுட்ஸ் கிளியர் ஆகி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, பாசிவ் வாய்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ண இருந்தாலும் சரி, கட்டாயமாக அதுக்கான பேசிக்ஸ் இல்லையா, பேசிக்ஸ் ரூல்ஸ் ஓகேவா ஓரளவு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா எல்லா சென்டென்ஸுமே ஒரே மாதிரி இருக்காது. இப்படி இருந்தால் இப்படி தான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு இருக்காது. ஓகேவா? அதுக்கான நிறைய வந்து எப்படி சொல்கிறது, ரூல்ஸ் இருக்குது, டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மக்கப் பண்ண தேவையில்லை, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கனாலே ஓகே இது ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்குது, பாசிவ் வாய்ஸில் தான் இருக்குது, அது இப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன் அதுக்கான கொடுத்துருப்பேன் இல்லையா, ஸோ அது உங்களுக்கு புரியலனாலும் நான் சொல்கிறேன் இல்லையா, ஸோ சொல்கிறத வந்து காதில் வாங்குங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்ன, இதை ஃபர்ஸ்ட்டு தெரியணும் இல்லையா? ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஷோஸ் வாட் த சப்ஜெக்ட் இஸ், பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஷோஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு தி சப்ஜெக்ட். ஓகேவா? இதான் டெஃபினேஷன். இது புரியலனாலும் நான் சொல்கிறத கேளுங்க. ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத காட்டுறது தான் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஓகேவா? சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத காட்டக்கூடியதான் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். சப்ஜெக்டுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய சென்டென்ஸ் தான் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? சப்ஜெக்டுக்கு என்ன நிகழ்த்தப்படுது, ஓகேவா, ஸோ அதை காட்டுறது தான் பாசிவ் வாய்ஸ். சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். எனக்கு ஏதோ ஒன்று நடக்குது, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணப்படுது அப்படின்னா அதுதான் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? இப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இது 3மே வந்து என்ன அப்படின்னா கட்டாயமாக இருக்கும். சில சென்டென்ஸில் தான் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும், பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இது 3மே இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிறத என்னன்னு சொல்ல போகிறேன் நான். ஜென்ரலாக சப்ஜெக்ட்னா என்னன்னு பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இந்த சென்டென்ஸ்லாம் விட்டுட்டு சப்ஜெக்ட்னா என்னன்னு பாருங்க. சப்ஜெக்ட் 3 விதத்தில் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட், த சப்ஜெக்ட் இஸ் த பர்சன் ஆர் திங் தட் டஸ் சம்திங் தட் இஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஏதோ ஒரு வேலையையோ இல்லை செயலையோ செய்யறது தான் சப்ஜெக்ட். ஓகேவா? அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். பெர்ஃபார்ம் பண்றவங்க தான் யார் அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேவா? அதாவது நான் வந்து சம்திங் அப்படின்னு போட்டேன், ஏதோ ஒன்று போட்டேன், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆக்ஷன், செயலை செய்கிறவங்க தான் சப்ஜெக்ட். அது பர்சனாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், இல்லை திங்னா என்ன அப்படின்னா அது என்ன வேணாலும் இருக்கலாம். அதாவது அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கான்செப்டாக இருக்கலாம். ஓகேவா? அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த செயலுக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சரி, ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஷி பிளேஸ் டென்னிஸ்னு அதை சொல்லிடுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான தமிழர்த்தம் என்ன, அவள் டென்னிஸ் விளையாடுகிறாள், இதான் என்னுடைய தமிழர்த்தம் இல்லையா. ஸோ ஷீ அப்படிங்கிறது அவள், பிளேஸ்ங்கிறது என்ன, விளையாடுறது. இப்போ இங்கே இந்த சென்டென்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா
அதில் வந்து என்ன முக்கியமானது அப்படின்னா செயல் இருக்கு இல்லையா. இங்கே வந்து ஒரு ஆக்ஷன், என்ன செயல், என்ன விளையாடுறது தான் ஒரு செயல். ஸோ அந்த விளையாடுறத யார் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஷீ இல்லையா. ஸோ அப்போது ஷீ தான் சப்ஜெக்ட், ஓகேவா. ஷீங்கிறது சப்ஜெக்ட், பிளேஸ்ங்கிறது வேர்பு, டென்னிஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இங்கே, ஓகேவா. ஸோ ஆப்ஜெக்ட் என்னன்னு நான் பின்னாடி சொல்லிடுறேன். ஓகே, அடுத்தது சொல்கிறேன். செகண்ட் டெஃபினேஷன் பாருங்க. த சப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்டு பை த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து இன்னொரு விதம். ஒரு சென்டென்ஸில் எது வந்து, அதாவது ஒரு சென்டென்ஸ் எதை பற்றினது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வார்த்தை தான் சப்ஜெக்ட். செகண்ட் டைப், அதாவது சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், ஓகேவா, ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வார்த்தையை டிஸ்கிரைப் பண்ணும், விவரிக்கும். சென்டென்ஸ்ல என்ன தெரியும் இல்லையா, வாக்கியம் இல்லையா, தமிழ் அதுக்கு வந்து வாக்கியம். ஸோ ஒரு வார்த்தையை வந்து விவரித்து சொல்லும். ஸோ அந்த விவரிக்கப்படுற வார்த்தை தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு த ட்ரீ இஸ் டால் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் எதை பற்றி இருக்கு அப்படின்னா த ட்ரீ. அப்போ இந்த ட்ரீ தான் என்னன்னா சப்ஜெக்ட். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஈஸ் டால், இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மரத்தை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது. இந்த மரம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுது இல்லையா. ஈஸ் டால் அப்படின்னா அந்த மரம் வந்து உயரமாக இருக்கு. இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த மரம் உயரமாக உள்ளது. ஸோ இந்த ட்ரீ அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு வார்த்தை, அதுதான். ஸோ ஈஸ் டால் அப்படின்னு சொல்றப்பதான் அந்த ட்ரீ, அந்த மரத்தை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது, ஒரு டிஸ்கிரிப்ஷன். அப்போ அந்த ட்ரீயை தான் விவரிச்சு சொல்லுது ஈஸ்டால் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை. ஈஸ்டால் அப்படிங்கிறது இந்த ட்ரீயை விவரிச்சு சொல்லுது. அப்போ இந்த ஈஸ்டால்னு சொல்றப்பதான் அந்த ட்ரீ வந்து உயரமா இருக்குன்னு தெரியுது. ஸோ அந்த ட்ரீ அதுதான் ட்ரீ பத்தின சென்டென்ஸ் தான் இது அப்படின்னு தெரியுது. ஸோ அப்போ இங்க வந்து எது சப்ஜெக்ட்னா ட்ரீ, ஓகேவா. இப்போ தேர்டு என்ன அப்படின்னா the subject receives something, that is action அப்படின்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக சப்ஜெக்ட் அப்படின்னாலே ஒரு செயலை செய்கிறவங்க தான், செயலை செய்கிறது தான் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ், சில டைம்ஸில் அந்த செயலை வந்து வாங்கிக்கிற இடத்துலையும் சப்ஜெக்ட் இருக்கும், ஓகேவா. இது எல்லா இடத்துலையும் இருக்காது. ஆனால் இதுவும் வந்து சப்ஜெக்டில் இன்னும் மூணாவது விதம்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் டைப். ஸோ அதுதான் வந்து என்னென்னா பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு இதுதான் பொருந்தும். அது நான் என்னென்ன பின்னாடி சொல்லிடுறேன். ஓகே, ரிசீவ் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒன்று அது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வாங்கிக்கும், ஓகேவா. ஸோ அதுதான் சப்ஜெக்ட். அதாவது ஒரு விஷயத்தின் மேலே வந்து ஒரு செயல் வந்து நிகழ்த்தப்படும், ஓகேவா. எதன் மேலே செய்யப்படுதோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு புரியும். சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிற அதனுடைய ஃபங்க்ஷனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ சப்ஜெக்ட் வந்து என்ன வார்த்தையா இருக்கும் அப்படின்னா அது நவுனா இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொனவுனா இருக்கலாம். நவுன்னா என்ன, தமிழ்ல பெயர் சொல், ஓகேவா. அடுத்தது ப்ரொனவுன்னா என்ன, பிரதி பெயர் சொல். நவுன் அப்படிங்கிறது பெயர் சொல்னாலே அதுலேயே இருக்கு. அதாவது வந்து இப்போ பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நேம் ராம், ஐ, ஸோ ராம், ட்ரீ, கார். இப்போ ஒரு பர்சனுடைய பேர் தான் ஒரு நவுன், ஓகேவா. இப்போ ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னா நவுனுக்கு பதிலாக சொல்றது தான் ப்ரொனவுன், ஓகேவா. அதாவது இப்போ திரும்ப வந்து ராம், சீதா இந்த மாதிரி சொல்லாம அவங்களுக்கு உரிய ஒரு வார்த்தையா இருக்கும். இப்போ ராம்னா யாரு, வந்து பாய் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஹீ வரும். ஸோ அந்த மாதிரி ஐ, ஷீ, ஹீ, தே இதெல்லாம் வந்து ப்ரொனவுன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளாக இருக்கலாம் சப்ஜெக்ட். இன்னொன்று வந்து ட்ரீயாக இருக்கலாம், கார் இந்த மாதிரி இருக்கலாம். இதில் வந்து பொருளாக இருக்கலாம், இல்லை வந்து அனிமல்ஸாக இருக்கலாம், மற்ற விஷயங்கள், இந்த டைம், இந்த டீமு, ஐடியா, இது எல்லாமே சப்ஜெக்ட் தான், ஓகேவா. அதாவது சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஆனால் சப்ஜெக்ட் வந்து எந்த வார்த்தையாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ராம், ஐ, ஷீ, ஹீ, தே, ட்ரீ, கார், டீம், ஐடியா, இது எல்லாமே என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ சப்ஜெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதில் உங்களுக்கு ஏதாவது தெரியல, புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்தது சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன் சொன்னோம் இல்லையா, அது என்ன சொன்னேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு அதாவது ஒரு செயலை, ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய செயலை வந்து செய்கிறது, ஓகேவா. அங்கே ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை வந்து அந்த சப்ஜெக்ட் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணிக்கும், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வாங்கிக்கும், செயலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிக்கும், ரிசீவ் பண்ணிக்கும், அதுதான் ஆப்ஜெக்ட். இதே டெஃபினேஷன் தான் நம்ம தேர்டு, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, தேர்ட் டெஃபினேஷன்லையும் பார்த்தோம். ஆனால் அது வந்து பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து பொருந்தும்.
ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறது, செயலை வாங்கிக்கிறது, இல்லைன்னா எதன் மேலே அந்த செயல் வந்து நிகழ்த்தப்படுதோ அதுதான் ஆப்ஜெக்ட். 2 விதமாகவும் சொல்லலாம். ஓகேவா? ஒன்று ரிசீவ் பண்ணிக்கும், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது செயலை வந்து வாங்கிக்கும், இல்லைன்னா எதன் மேலே அந்த செயல் செய்யப்படுதோ அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள இதுதான் இது. ஓகேவா? அந்த எப்போ வந்து சப்ஜெக்ட்டுக்கு பொருந்தும் அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி பிளேஸ் டென்னிஸ், அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன, இங்க வந்து அவள் டென்னிஸ் விளையாடுகிறாள் இல்லையா? ஸோ இப்போ விளையாடுறத வந்து யார் பண்றாங்க, விளையாடுறது. ஓகேவா? அங்க வந்து என்ன நடக்குது, அங்க விளையாடுறது நடக்குது. ஸோ அந்த விளையாடுறத பண்றது யாரு? ஷி. ஓகேவா? ஸோ விளையாடுறாங்க, ஆனால் வந்து எதை விளையாடுறாங்க அப்படின்னா அது ஒரு கேம். டென்னிஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு விளையாட்டு இல்லையா? ஸோ அப்போது அந்த கேம் என்ன பண்ணிக்குது அப்படின்னா அந்த விளையாடக்கூடிய செயலை வாங்கிக்குது. அந்த டென்னிஸ் எதுவுமே பண்ணலை. ஓகேவா? ஸோ விளையாடுறத வந்து டென்னிஸ் பண்ணல, ஷீ அப்படிங்கிறவங்க தான் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டென்னிஸ் தான் விளையாடுறாங்க இல்லையா? அப்போ அந்த டென்னிஸ் அப்படிங்கிற கேம் தான் அந்த விளையாட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்க உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, இப்போ ஆப்ஜெக்டும் அது வந்து ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து என்ன மாதிரியான வார்த்தையாக இருக்கும்? இப்போ சப்ஜெக்ட் பார்த்தோலே அதே தான், நவுனாக இருக்கலாம், ப்ரொனவுனாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பர்சனாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம். அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ராம், ஐ, ஹி, ஷி, தே, ட்ரீ, கார், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தைகளாக தான் இருக்கலாம் ப்ரொனவுன். ஓகே, சாரி, ஆப்ஜெக்ட். இப்போ நெக்ஸ்ட் முக்கியமானது வேர்பு, அதை பாருங்க. நெக்ஸ்ட்டு வெர்பு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வெர்பினுடைய ஃபார்ம் தான் முக்கியம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் தமிழில் வெர்ப்னா என்ன? வினைச்சொல் இல்லையா? அதாவது ஒரு செயலையோ ஒரு நிலையையோ குறிக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம வெர்ப், வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க இல்லையா, அதை மட்டும் பாருங்க. அதுக்கு மாதிரி ரைட் சைடில் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வெர்ப் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன், செயல், இல்லைன்னா ஒரு ஸ்டேட், நிலைமையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வெர்ப் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ எல்லா வெர்புக்குமே இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வெர்புக்கு எல்லாமே, அதாவது மெயின் வெர்பா இருக்கும். நான் சொல்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் வெர்பு, ஸ்டேட் வெர்பா இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 ஃபார்ம்ஸ் இருக்கும், 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். V1, V2, V3 அப்படின்னு இருக்கும். இதுதான் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த V1, V2 நல்லா எதுக்கு வந்து V1 வரும், எதுக்கு V2 வரும், எதுக்கு V3 வரும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் அப்படின்னு, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன? நிகழ்காலம். ஸோ நிகழ்காலத்துக்கு உரிய வெர்பை தான் V1 வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? இறந்த காலம், கடந்த காலம். ஸோ அதுக்கு உரிய வெர்பு தான் V2. ஓகேவா? அடுத்தது தேர்டு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் V3 வெர்பு. ஓகேவா? இங்கே வந்து நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி வெர்பு இருக்காது. வெர்பு வந்து பிரித்து வச்சிருக்க மாட்டாங்க. V1, V2, V3 அப்படின்னா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் V1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, V2 அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும், வெர்பினுடைய ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு வெர்ப் எடுத்திருக்கேன், ரைட் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதனுடைய பேஸ் ஃபார்மான ரைட் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய பேஸ் ஃபார்ம். ஓகேவா? அதாவது பேஸ் ஃபார்ம்னா என்னன்னா அதில் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்காமல் ரைட்னு மட்டும் இருக்கு இல்லையா, அதாவது ரோட்டு ரிட்டன்னு மாறாமல் ரைட்னு மட்டும் இருந்ததுன்னா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்புன்னு சொல்லலாம், பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அந்த V1 அப்படிங்கிறத நம்ம பேஸ் வெர்புன்னு சொல்லலாம், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்புன்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போது இந்த ரைட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அதாவது நிகழ்காலத்துக்கு எப்படி இருக்கும்னா ரைட்டாகவே தான் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் வெர்பு எப்படி ஆகும் அப்படின்னா ரோட், அதாவது கடந்த காலமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரோட்டாக இருக்கும். அதுவே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது வெர்பு வந்து ரீட் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதனுடைய 3 ஃபார்மே என்ன அப்படின்னா அதே தான், சேம் தான். ஓகேவா? ஸோ சேம் இதே தான். சில வெர்ப் வந்து அதே மாதிரி இருக்கும், சில வெர்ப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இப்போ ரைட், ரோட், ரிட்டன் மாதிரி அதே மாதிரி ஈட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈட், ஏட், ஈட்டன் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து V1, V2, V3ங்கிறது.
ஓகே, இப்போ இது புரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதை பாருங்கள். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும், நிகழ்காலத்தில் மட்டும் வர்ப் எப்படி இருக்கும், வர்பினுடைய ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட், அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் நவுனுக்கு இருந்தால் ஒரு மாதிரியும், ப்ளூரல் நவுனாக இருந்துச்சுன்னா வர்பினுடைய ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது சிங்குலர் நவுன்னா என்ன, ஒருமை, தமிழில் வந்து ஒருமை, அதாவது ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியதான், ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியதான் சிங்குலர். அதாவது ஒரு நபர், ஒரு பொருள், இல்லை சம்திங், ஓகேவா. ஆனால் அது வந்து ஒன்றா இருக்கணும். ஸோ அப்போ அதுதான் சிங்குலர் நவுன், ஓகேவா. அதுவே வந்து ப்ளூரல் நவுன் அப்படின்னா என்னென்னா பன்மை, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள், ஓகேவா. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் என்ன, மோர் தென் ஒன், 2 நபர்கள், ஸோ அந்த மாதிரி, ஓகேவா. 2 புக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ளூரல், ஓகேவா. சரி, இப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா V1 வர்ப் இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸில் V1 இருக்கும். அது கூட என்ன இருக்கும்னா எஸ்ஓ, இல்லை ஒவ்வொரு வர்புக்கும் ஒரு மாதிரி இருக்கும், இஎஸ்ஓ சேர்ந்து வரும், ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷீ ரைட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஷீ ரைட்ஸ் லெட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போது இங்கே வந்து சப்ஜெக்ட் எது அப்படின்னா ஷீ தான் இல்லையா. ஸோ அவள், அப்போது இங்கே வந்து ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஸோ அப்போ சப்ஜெக்ட் வந்து ஒருத்தவங்க இருக்கிறதுனால இந்த வர்பு எப்படி இருக்கும் அப்படின்னா V1 கூட, அதாவது V1 என்னது, ரைட் இல்லையா. ஸோ அந்த ரைட் கூட எஸ் வந்து ஆட் ஆகி வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்தது ப்ளூரல் நவுன்னா என்ன அப்படின்னா, ப்ளூரல் நவுன் என்ன சொல்லிட்டேன். ப்ளூரல் நவுனும் இல்லை வந்து ஐயுக்கும் இது பொருந்தும், யூக்கும் பொருந்தும், ஓகேவா. ஸோ அப்படி இருந்த சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வர்பு எப்படி இருக்கும்னா எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ சேர்ந்தெல்லாம் வராது, ஒன்லி அந்த V1 வர்பு மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு தே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க சப்ஜெக்ட் அப்படின்னா, தேக்கு என்ன வரும்னா ரைட் மட்டும் தான் இருக்கும், ரைட் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ந்து வராது, ஓகேவா. ஸோ அதனுடைய பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். சரி, இப்போ இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப்னா என்னன்னு பார்த்தாச்சு. இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான சப்ஜெக்ட் வர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எடுத்து அதை ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது ஆக்டிவ் இந்த சென்டென்ஸ், இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கனாலே ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, சப்ஜெக்ட் வர்ப் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு இன்னுமே தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ அந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஷி வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, அவள் செடிகளுக்கு தண்ணீர் காட்டுகிறாள். இது கலர் கலராக இருக்கிறதுனால வந்து வேறு வேறு வேர்ட்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரே சென்டென்ஸ், ஷி வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு சென்டென்ஸ், ஓகேவா. ஓகே, இப்போ இதுலேயும் நோட் பண்ணுங்க, வர்பு கூட எஸ் சேர்ந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட் எது, ஷீ. ஸோ ஷீ வந்து சிங்குலர் இருக்கிறதுனால இங்கே வந்து எஸ் ஆட் ஆகி வந்திருக்கு. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய வாட்டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து தண்ணீர் இல்லையா, தண்ணீர் கிடையாது. அந்த தண்ணி, செடிகளுக்கெல்லாம் தண்ணி காட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த செயலை குறிக்கக்கூடிய ஒரு வர்பு தான் இங்கே வந்து வாட்டர்ஸ் அப்படிங்கிறது. சரி, அவள் செடிகளுக்கு தண்ணீர் காட்டுகிறாள், இதான் என்னுடைய அர்த்தம். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், ஓகேவா. அது எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தீங்களா, என்ன பார்த்தீங்க, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு செயலை, ஏதோ ஒரு வேலையை சம்திங் என்ன பண்ணும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு செயலை செய்கிறது தான் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம், ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், ஓகேவா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் மட்டும்தான் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு பொருந்தும், ஓகேவா. ஸோ இங்கே செயல் என்ன இருக்குது, ஆக்ஷன் என்ன இங்கே இந்த சென்டென்ஸில் என்ன நடக்குது, தண்ணி காட்டக்கூடிய அந்த விஷயம், ஒரு செயல் தான் நடக்குது இல்லையா, தண்ணீர் காட்டக்கூடிய அந்த செயல் தான் இங்கே வந்து வர்பு, ஓகேவா. அந்த செயல் தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ அந்த செயலை யார் பண்ணுறாங்க, அந்த தண்ணி காட்டக்கூடிய செயலை யார் பண்ணுறாங்க இங்கே, ஷீ, அவள் இல்லையா, ஷீ. அப்போது அந்த ஷீங்கிற வேர்டு தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், அதாவது ஷீ டஸ் சம்திங் அப்படின்னு, ஏற்கனவே சப்ஜெக்ட் அப்படிங்கிறது டஸ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே என்ன அப்படின்னா வாட்டர்ஸ் தண்ணீர் காட்டுறது, ஸோ அப்போது ஷீ தான் சப்ஜெக்ட் இல்லையா. இப்போ இங்கே வர்பு என்ன அப்படின்னா அந்த செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வாட்டர்ஸ், அதான் வந்து வர்பு, ஓகே. இப்போது இங்கே ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா பிளான்ஸ். எப்படி அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்ன நான் சொன்னேன், ஒரு செயலை வாங்கிக்கும், இல்லைனா எதன் மேலே அந்த செயல் வந்து நிகழ்த்தப்படுதோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ இங்கே பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளான்ஸ் வந்து எந்த ஒரு ஆக்ஷனையும் எதுவுமே பண்ணலை, அந்த செடிகளுக்கு தான் என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணீர் காட்டப்படுது, ஓகேவா. ஸோ அப்போ பிளான்ஸ் தான் என்ன பண்ணிக்குது அப்படின்னா அந்த செயலை வந்து வாங்கிக்குது, அந்த தண்ணி காட்டக்கூடிய செயலை அதுதான் வாங்கிக்குது, அதுதான் ரிசீவ் பண்ணிக்குது, தண்ணி காட்டுறத அதுதான் ரிசீவ் பண்ணிக்குது. அப்போது இங்கே பிளான்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னா பொருந்தும்.
இங்கே இருக்கக்கூடிய ஆக்ஷன் என்ன அப்படின்னா வாட்டர்ஸ், அதாவது தண்ணி காட்டக்கூடியது. அதை செய்கிறவங்க ஷீ, அந்த செயலை வாங்கிக்கிறவங்க யார் அப்படின்னா அந்த பிளான்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது அவங்க தான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? இப்போ இதே சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸில் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ண அதே சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கேன். அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். த பிளான்ஸ் ஆர் வாட்டர்டு பை ஹர். இதனுடைய தமிழர்த்தம் என்ன அப்படின்னா செடிகளுக்கு தண்ணீர் காட்டப்படுகிறது. ஓகேவா? இதான் என்னுடைய தமிழர்த்தம். செடிகளுக்கு அவளால் தண்ணீர் காட்டப்படுகிறது. அதுதான் என்னுடைய தமிழர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டுக்கான டெஃபனிஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து தேர்ட் டைப் என்ன சொன்னேன்? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ ஒரு செயலையோ ரிசீவ் பண்ணிக்கோ, வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுவும் வந்து ஒரு டைப். சப்ஜெக்டில் வந்து அதுவும் ஒரு டைப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே பொருந்துது. ஆனால் பொதுவாக ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இந்த டெஃபினிஷன் பொருந்தும். கிராமரில் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இந்த இது வந்து பொருந்தும். ஒரு செயலை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கு தான் பொருந்தும். ஆனால் சில டைம்ஸ் வந்து அது வந்து சப்ஜெக்ட்டுக்கும் பொருந்தும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு பொருந்துறது. ஃபர்ஸ்ட், அதாவது அந்த டெஃபினேஷன்லேயே ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்கிறது தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு பொருந்தும். தேர்ட் டெஃபினிஷன் பாசிவ் வாய்ஸ்க்கு பொருந்தும். ஓகே, இப்போ இங்கே இந்த சென்டென்ஸ்க்கு எது சப்ஜெக்ட் அப்படின்னா பிளான்ஸ் தான். எப்படி அப்படின்னா இந்த பிளான்ஸ் வந்து எதுவும் பண்ணலை. இந்த பிளான்ஸுக்கு தான் எதை ரிசீவ் பண்ணிக்குது அப்படின்னா அந்த செயலை ரிசீவ் பண்ணிக்குது. எந்த செயல் அப்படின்னா தன்னை காட்டப்படுற அந்த செயலை வந்து வாங்கிக்கிறது எது அப்படின்னா அந்த பிளான்ஸ் தான். ஸோ அப்போ இங்கே எது சப்ஜெக்ட் அப்படின்னா பிளான்ஸ் தான். ஐயோ, தட் இஸ் ரிசீவ் சம்திங். அதாவது என்ன அப்படின்னா வாட்டரிங், அந்த வாட்டர், அந்த நடக்கக்கூடிய அந்த செயலை அதுதான் ரிசீவ் பண்ணி தண்ணி, அந்த செடிகளுக்கு தான் தண்ணீர் காட்டப்படுது இல்லையா? ஸோ அப்போது அதன் மேலே அந்த செடிகளுக்கு மேலே தான் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அப்போது இதுதான் வந்து என்ன அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட். ஓகே, இப்போ வர்பு தான் எப்படி இருக்குது அப்படின்னா ஆர் வாட்டர்னு இருக்குது. ஸோ இது வந்து வர்பினுடைய ஃபார்ம் அது. ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ வந்து அது யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா பை, அதுக்கப்புறம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சப்ஜெக்டை பொறுத்து இது வந்து ப்ரொனவுன் வரும். இங்கே ஷீ இருக்கிறதுனால, அதாவது அங்கே வந்து ஷீ இருக்கிறதுனால இங்கே வந்து ஹர் அப்படின்னு மாறும். ஓகேவா? ஸோ பை ஹர், இது வந்து ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஓகே, அது வந்து நமக்கு தேவையில்லை. சப்ஜெக்டா இது வர்புங்கிறது தான் முக்கியம். இது வந்து ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பைக் அப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ப்ரொனவுனாக மாறி இருக்கும். ஓகே, இப்போது ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்ன, சப்ஜெக்ட் வர்ப் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும், பாசிவ் வாய்ஸ்லேருந்து எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, சொல்கிறது மட்டும் கவனமாக காதில் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியும். இப்போ இந்த பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேஜ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வர்ப் ஃபார்ம். ஓகேவா? அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கு இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டென்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்க்க வேணாம். இந்த டென்ஸ் இப்படி இருந்தால் இப்படி தான் மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்க வேணாம். அதனுடைய வர்பினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்து அது இது இப்படி இருந்தால் அப்படி மாறணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, டென்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ப்ரெசன்ட் டென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டென்ஸ்லையும் இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் இல்லை, பாஸ்ட் டென்ஸ்க்கும் இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் இருக்கும். சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் அந்த டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சரை தான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து என்னால் ஒரே பேஜில் காட்ட முடியல. ஸோ அதனால தான் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர்னு 3 பேஜாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கானது, இந்த பேஜ் ப்ரெசன்ட் டென்ஸுக்கானது. இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ABC 1 2 3 இருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ண போகிறேன். ஓகேவா? சரி, இப்போது இதை வந்து 3 காலமாக பிரிச்சிருக்கேன் இல்லையா? 3 காலமாக பிரிச்சிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏன்னு இருக்கிறது வந்து ஆக்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது சிஆர் இருக்கிறது என்ன அப்படின்னா
பாசிவ் வாய்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். இடையில இருக்கிறது, சென்டர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பீன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்றவ புரியும். இப்போ வந்து ஒன்னொன்னுலேயும் வந்து 1 2 3 1 2 3 1 2 3ன்னு இருக்கு இல்லையா? இதில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்றுமே வந்து எதை குறிக்குது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? 2 வந்து எதை குறிக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? 3 வந்து எதை குறிக்குதுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கக்கூடிய சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம். நல்லா கவனிங்க. ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும்னாலும் சரி, பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும்னாலும் சரி, அது எல்லாமே இந்த ஒரே பேஜில் தான் இருக்குது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்திரம். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸினுடைய வர்பு வந்து V1ல், அதாவது நம்பர் 1ஆக இருந்துச்சு அப்படின்னா, நம்பர் 1ல் என்ன இருக்குன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் ஆக்டிவ் வாய்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். எல்லா நம்பர் 1ஐயும் பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்கும், V1 இருக்கும். சப்ஜெக்ட் இருக்கும், V1 இருக்கும். சப்ஜெக்ட் இருக்கும், V1 இருக்கும். இதுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே இது வந்து ரைட் சைடு, அதாவது சீன்னு இருக்கு இல்லையா, காலம் சி. ஸோ அது என்னன்னா பாசிவ் வாய்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் வந்து அதில் வந்து ரைட் சைடில் நம்பர் 1ல் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? சப்ஜெக்ட் இருக்கும், ஈஸ் V3 இருக்கும். அடுத்தது செகண்ட் ரோவில் நம்பர் 1ல் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் இருக்கும், RV3 இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது தேர்டு காலமில் மூணாவது ரோவில் நம்பர் 1ல் என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட் இருக்கும், AMV3 இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் V1 இருந்துச்சு அப்படின்னா, சப்ஜெக்ட் V1 இல்லை, அது சப்ஜெக்ட். நான் ஏன் எஸ்யூபினா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வர்பு இருக்குங்கிறதுனால சப்ஜெக்டை சொல்லியிருக்கேன். ஆனால் வர்பினுடைய ஸ்ட்ரக்சரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? V1 வர்பு இருந்துச்சுன்னா, V1 என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வர்பு. ஓகே, V1 என்னன்னு முன்னாடி பார்த்தாச்சு, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வர்பு. அது இருந்துச்சுன்னா ரைட் சைடில் என்ன வரும் அப்படின்னா இந்த மூணு நம்பர் 1 கொடுத்துருக்குன்னா அந்த 3ல் ஏதாவது ஒன்று வரும், ஸ்ட்ரக்சர் வரும். ஓகேவா? இப்போது இந்த 3ல் எது வரும், கரெக்டானது எது வரும் அப்படின்னா அந்த மாத்திரம் இல்லையா, ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்திரம் இல்லையா? ஸோ மாற்றும் பொழுது பாசிவ் வாய்ஸ்க்கு என்ன சப்ஜெக்ட் வருதோ. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஷீ வாட்டர்ஸ் த பிளான்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதில் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு என்ன சப்ஜெக்ட் இருந்துச்சு? ஷீ இருந்துச்சு. ஆனால் பாசிவ் வாய்ஸ்க்கு பிளான்ஸ் தான் சப்ஜெக்டாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போது ஆக்டிவ் வாய்ஸில் வந்து ஆப்ஜெக்டாக இருந்தது, பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்போது சப்ஜெக்டாக வந்துச்சு. அப்போ நம்ம எந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறோன்னா அதனுடைய சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது எப்படி இருக்குன்னா சிங்குலராக இருக்கா, ப்ளூரலாக இருக்கான்னு பார்க்கணும். சிங்குலர்னா என்ன? ஒருமை இல்லையா? ஒருமை தமிழில் வந்து சொல்கிற ஒருமைன்னு, அதாவது ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது, ஒரு நபரோ ஒரு பொருளோ. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்கே ஹீ ஷீ இட்டு ட்ரீ ஹவுஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பாருங்க. பியில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் சிங்குலர் நவுன்ஸ்க்கு. ஹீ ஷீ இட்டு அவன் அவள் அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து ட்ரீனா என்ன? ஒரே ஒரு மரம். ஹவுஸ்னா ஒரே ஒரு வீடு. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் சிங்குலர் நவுனாக இருந்துச்சு அப்படின்னா வர்பினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன வரும்னா அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்னங்கிற டவுட்ஸ் கிளியர் ஆகி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, பாசிவ் வாய்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணணுமா இருந்தாலும் சரி, கட்டாயமாக அதுக்கான பேசிக்ஸ் இல்லையா, பேசிக்ஸ் ரூல்ஸ் ஓகேவா ஓரளவு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா எல்லா சென்டென்ஸுமே ஒரே மாதிரி இருக்காது. இப்படி இருந்தால் இப்படி தான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு இருக்காது. ஓகேவா? அதுக்கான நிறைய வந்து எப்படி சொல்கிறது, ரூல்ஸ் இருக்குது, டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மக்கப் பண்ண தேவையில்லை, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கனாலே ஓகே இது ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்குது, பாசிவ் வாய்ஸில் தான் இருக்குது, அது இப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன் அதுக்கான கொடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு புரியலனாலும் நான் சொல்கிறேன் இல்லையா? ஸோ சொல்கிறத வந்து காதில் வாங்குங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, இதை ஃபர்ஸ்ட்டு தெரியணும் இல்லையா? ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஷோஸ் வாட் த சப்ஜெக்ட் இஸ்,
passive voice sentence shows what happens to the subject. ஓகேவா, இதான் டெஃபினேஷன். இது புரியலனாலும் நான் சொல்றத கேளுங்க. ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத காட்டுறதா ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஓகேவா, சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத காட்டக்கூடியதா ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். சப்ஜெக்டுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய சென்டென்ஸ் தான் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா, சப்ஜெக்டுக்கு என்ன நிகழ்த்தப்படுது, ஓகேவா, ஸோ அதை காட்டுறது தான் பாசிவ் வாய்ஸ். சிம்பிளா சொல்றேன், இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். எனக்கு ஏதோ ஒன்று நடக்குது, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணப்படுது அப்படின்னா அதுதான் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா, இப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இது மூணுமே என்ன அப்படின்னா கட்டாயமா இருக்கும். சில சென்டென்ஸ்ல தான் இல்லாம இருக்கும். ஆனா ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும், பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இது மூணுமே இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கறத என்னன்னு சொல்ல போறேன் நானு. ஜென்ரலா சப்ஜெக்ட்னா என்னன்னு பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இந்த சென்டென்ஸ் எல்லாம் விட்டுட்டு சப்ஜெக்ட்னா என்னன்னு பாருங்க. சப்ஜெக்ட் 3 விதத்துல இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் the subject is the person or thing that does something that is action அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஏதோ ஒரு வேலையையோ இல்ல செயலையோ செய்யறது தான் சப்ஜெக்ட். ஓகேவா, அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயலோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். பெர்ஃபார்ம் பண்றவங்க தான் யாரு அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேவா, அதாவது நான் சம்திங் அப்படின்னு போட்டேன், ஏதோ ஒன்று போட்டேன், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆக்ஷன், செயலை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். அது பர்சனா இருக்கலாம், நபரா இருக்கலாம், இல்ல திங்னா என்ன அப்படின்னா அது என்ன வேணாலும் இருக்கலாம். அதாவது அனிமல்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு கான்செப்டா இருக்கலாம். ஓகேவா, அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த செயலுக்கு அவங்க தான் காரணமா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேவா, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. சரி, ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஷி பிளேஸ் டென்னிஸ்னு அதை சொல்லிடுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன? அவள் டென்னிஸ் விளையாடுகிறாள், இதான் என்னுடைய தமிழ் அர்த்தம் இல்லையா. ஸோ ஷீ அப்படிங்கிறது அவள், பிளேஸ்ங்கிறது என்ன, விளையாடுறது. இப்போ இங்க இந்த சென்டென்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா அதுல என்ன முக்கியமானது அப்படின்னா செயல் இருக்கு இல்லையா. இங்க ஒரு ஆக்ஷன், என்ன செயல், என்ன விளையாடுறதுதான் ஒரு செயல். ஸோ அந்த விளையாடுறத யாரு பண்றாங்க? ஓகேவா, ஸோ யாரு பண்றாங்க அப்படின்னா ஷீ இல்லையா. ஸோ அப்போ ஷீ தான் சப்ஜெக்ட். ஓகேவா, ஷீங்கிறது சப்ஜெக்ட், பிளேஸ்ங்கிறது வெர்பு, டென்னிஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்ட் என்னன்னு நான் பின்னாடி சொல்லிடுறேன். ஓகே, அடுத்தது சொல்றேன். செகண்ட் டெஃபினேஷன் பாருங்க. the subject is described by the rest of the sentence. அதாவது என்ன அப்படின்னா இது இன்னொரு விதம். ஒரு சென்டென்ஸ்ல எது அதாவது ஒரு சென்டென்ஸ் எதை பத்தினது அப்படிங்கறத குறிக்கக்கூடிய வார்த்தை தான் சப்ஜெக்ட். செகண்ட் டைப், அதாவது சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள், ஓகேவா, ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வார்த்தையை டிஸ்கிரைப் பண்ணும், விவரிக்கும். சென்டென்ஸ்ல என்ன தெரியும் இல்லையா, வாக்கியம் இல்லையா, தமிழ்ல அதுக்கு வாக்கியம். ஸோ ஒரு வார்த்தையை விவரிச்சு சொல்லும். ஸோ அந்த விவரிக்கப்படுற வார்த்தை தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு த ட்ரீ இஸ் டால் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் எதை பத்தி இருக்கு அப்படின்னா த ட்ரீ. அப்போ இந்த ட்ரீ தான் என்னன்னா சப்ஜெக்ட். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஈஸ் டால் இது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மரத்தை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது. இந்த மரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுது இல்லையா. ஈஸ் டால் அப்படின்னா அந்த மரம் உயரமாக இருக்கு. இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த மரம் உயரமாக உள்ளது. ஸோ இந்த ட்ரீ அப்படின்னு சொன்னா அது ஒரு வார்த்தை, அதுதான். ஸோ ஈஸ் டால் அப்படின்னு சொல்றப்பதான் அந்த ட்ரீ, அந்த மரத்தை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது, ஒரு டிஸ்கிரிப்ஷன். இப்போ அந்த ட்ரீயை தான் விவரிச்சு சொல்லுது ஈஸ்டால் அப்படிங்கிற 2 வார்த்தை. ஈஸ்டால் அப்படிங்கிறது அந்த ட்ரீயை விவரிச்சு சொல்லுது. அப்போ இந்த ஈஸ்டால் சொல்றப்பதான் அந்த ட்ரீ உயரமா இருக்குன்னு தெரியுது. ஸோ அந்த ட்ரீ அதுதான் ட்ரீ பத்தின சென்டென்ஸ் தான் இது அப்படின்னு தெரியுது. ஸோ அப்ப இங்க எது சப்ஜெக்ட்னா ட்ரீ. ஓகேவா. இப்போ தேர்ட் என்ன அப்படின்னா the subject receives something that is action அப்படின்னு சொல்லியிருக்கேன். பொதுவா சப்ஜெக்ட் அப்படின்னாலே ஒரு செயலை செய்யறவங்க தான், செயலை செய்யறது தான் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் சில டைம்ஸ்ல
அந்த செயலை வந்து வாங்கிக்கிற இடத்துலையும் சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா, இது எல்லா இடத்துலையும் இருக்காது. ஆனால் இதுவும் வந்து சப்ஜெக்ட்ல இன்னும் மூணாவது விதம்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் டைப். ஸோ அதுதான் வந்து என்னன்னா பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு இதுதான் பொருந்தும். அது நான் என்னென்ன பின்னாடி சொல்லிடுறேன். ஓகே, ரிசீவ் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒன்று அது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வாங்கிக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் சப்ஜெக்ட். அதாவது ஒரு விஷயத்தின் மேலே வந்து ஒரு செயல் வந்து நிகழ்த்தப்படும். ஓகேவா, எதன் மேலே செய்யப்படுதோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு புரியும். சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிற அதனுடைய ஃபங்க்ஷனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ சப்ஜெக்ட் வந்து என்ன வார்த்தையா இருக்கும் அப்படின்னா அது நவுனா இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொனவுனா இருக்கலாம். நவுன்னா என்ன, தமிழ்ல பெயர் சொல். ஓகேவா, அடுத்தது ப்ரொனவுன்னா என்ன, பிரதி பெயர் சொல். நவுன் அப்படிங்கிறது பெயர் சொல்னாலே அதிலே இருக்கு. அதாவது வந்து இப்போ பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நேம் ராம், ஐ, ஸோ ராம், ட்ரீ, கார். இப்போ ஒரு பர்சனுடைய பேர் தான் ஒரு நவுன். ஓகேவா, இப்போ ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னா நவுனுக்கு பதிலாக சொல்றது தான் ப்ரொனவுன். ஓகேவா, அதாவது இப்போ திரும்ப வந்து ராம், சீதா இந்த மாதிரி சொல்லாம அவங்களுக்கு உரிய ஒரு வார்த்தையா இருக்கும். இப்போ ராம்னா யாரு, வந்து பாய் இல்லையா, ஸோ அப்போ வந்து ஹீ வரும். ஸோ அந்த மாதிரி ஐ, ஷீ, ஹீ, தே இதெல்லாம் வந்து ப்ரொனவுன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளாக இருக்கலாம் சப்ஜெக்ட். இன்னொன்று வந்து ட்ரீயாக இருக்கலாம், கார் இந்த மாதிரி இருக்கலாம். இதில் வந்து பொருளாக இருக்கலாம், இல்லை வந்து அனிமல்ஸாக இருக்கலாம், மற்ற விஷயங்கள், இது டைம், இது டீமு, ஐடியா, இது எல்லாமே சப்ஜெக்ட் தான். ஓகேவா, அதாவது சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஆனால் சப்ஜெக்ட் வந்து எந்த வார்த்தையாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ராம், ஐ, ஷீ, ஹீ, தே, ட்ரீ, கார், டீம், ஐடியா, இது எல்லாமே என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ சப்ஜெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதில் உங்களுக்கு ஏதாவது தெரியல புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்தது சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன் சொன்னோம் இல்லையா, அது என்ன சொன்னேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு அதாவது ஒரு செயலை, ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய செயலை வந்து செய்யறது. ஓகேவா, அங்கே ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை வந்து அந்த சப்ஜெக்ட் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணிக்கும், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வாங்கிக்கும், செயலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிக்கும், ரிசீவ் பண்ணிக்கும், அதுதான் ஆப்ஜெக்ட். இதே டெஃபினேஷன் தான் நம்ம தேர்டு, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, தேர்ட் டெஃபினேஷன்லையும் பார்த்தோம். ஆனால் அது வந்து பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து பொருந்தும். ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறது, செயலை வாங்கிக்கிறது, இல்லைன்னா எதன் மேலே அந்த செயல் வந்து நிகழ்த்தப்படுதோ அதுதான் ஆப்ஜெக்ட். ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஓகேவா, ஒன்று ரிசீவ் பண்ணிக்கும், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது செயலை வந்து வாங்கிக்கும், இல்லைன்னா எதன் மேலே அந்த செயல் செய்யப்படுதோ அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள இதுதான் இது. ஓகேவா, அந்த எப்போ வந்து சப்ஜெக்ட்டுக்கு பொருந்தும் அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி பிளேஸ் டென்னிஸ், அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன, இங்க வந்து அவள் டென்னிஸ் விளையாடுகிறாள் இல்லையா. ஸோ இப்போ விளையாடுறத வந்து யாரு பண்றாங்க, விளையாடுறது. ஓகேவா, அங்க வந்து என்ன நடக்குது, அங்க விளையாடுறது நடக்குது. ஸோ அந்த விளையாடுறத பண்றது யாரு, ஷி. ஓகேவா, ஸோ விளையாடுறாங்க. ஆனால் வந்து எதை விளையாடுறாங்க அப்படின்னா அது ஒரு கேம். டென்னிஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு விளையாட்டு இல்லையா. ஸோ அப்போது அந்த கேம் என்ன பண்ணிக்குது அப்படின்னா அந்த விளையாடக்கூடிய செயலை வாங்கிக்குது. அந்த டென்னிஸ் எதுவுமே பண்ணலை. ஓகேவா, ஸோ விளையாடுறத வந்து டென்னிஸ் பண்ணல, ஷீ அப்படிங்கிறவங்க தான் பண்ணுறாங்க. ஓகேவா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டென்னிஸ் தான் விளையாடுறாங்க இல்லையா. அப்போ அந்த டென்னிஸ் அப்படிங்கிற கேம் தான் அந்த விளையாட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்க உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஓகே. இப்போ ஆப்ஜெக்டும் அது வந்து ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து என்ன மாதிரியான வார்த்தையாக இருக்கும். இப்போ சப்ஜெக்ட் பார்த்தோலே அதே தான், நவுனாக இருக்கலாம், ப்ரொனவுனாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பர்சனாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கான்செப்டாக இருக்கலாம். அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ராம், ஐ, ஹி, ஷீ, தே, ட்ரீ, கார், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தைகளாக தான் இருக்கலாம் ப்ரொனவுன். ஓகே, சாரி, ஆப்ஜெக்ட். இப்போ நெக்ஸ்ட் முக்கியமானது வேர்பு, அதை பாருங்க. நெக்ஸ்ட் வெர்ப், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வெர்பினுடைய ஃபார்ம் தான் முக்கியம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் தமிழில் வெர்ப்னா என்ன, வினைச்சொல் இல்லையா. அதாவது ஒரு செயலையோ ஒரு நிலைமையையோ நிலையையோ குறிக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம வெர்ப், வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க இல்லையா, அதை மட்டும் பாருங்க. அதுக்கு மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன்.
இப்போது வர்பு அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் செயல் இல்லைன்னா ஒரு ஸ்டேட் நிலைமையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வர்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போது எல்லா வர்புக்குமே இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வர்புக்கு எல்லாமே, அதாவது மெயின் வர்பாக இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் வர்பு, ஸ்டேட் வர்பாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 ஃபார்ம்ஸ் இருக்கும், 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். V1, V2, V3 அப்படின்னு இருக்கும். இதுதான் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த V1, V2 நல்லா தெரிஞ்சு, எதுக்கு வந்து V1 வரும், எதுக்கு V2 வரும், எதுக்கு V3 வரும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு அப்படின்னு, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, நிகழ்காலம். ஸோ நிகழ்காலத்துக்கு உரிய வர்பை தான் V1 வர்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, இறந்த காலம், கடந்த காலம். ஸோ அதுக்கு உரிய வர்பு தான் V2. ஓகேவா? அடுத்தது தேர்டு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் V3 வர்பு. ஓகேவா? இங்கே வந்து நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி வர்பு இருக்காது. வர்பு வந்து பிரித்து வச்சிருக்க மாட்டாங்க. V1, V2, V3 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் V1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு, V2 அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வர்பு, V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர்பு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும், வர்பினுடைய ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு வர்பு எடுத்திருக்கேன், ரைட் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதனுடைய பேஸ் ஃபார்மான ரைட் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய பேஸ் ஃபார்ம். ஓகேவா? அதாவது பேஸ் ஃபார்ம்னா என்னன்னா, அதில் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்காமல் ரைட்னு மட்டும் இருக்கு இல்லையா, அதாவது ரோட்டு ரிட்டன்னு மாறாமல் ரைட்னு மட்டும் இருந்ததுன்னா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வர்புன்னு சொல்லலாம், பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அந்த V1 அப்படிங்கிறத நம்ம பேஸ் வர்புன்னு சொல்லலாம், ப்ரெசன்ட் டென்ஸ் வர்புன்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போது இந்த ரைட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அதாவது நிகழ்காலத்துக்கு எப்படி இருக்கும்னா ரைட்டாகவே தான் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் வர்பு எப்படி ஆகும் அப்படின்னா ரோட், அதாவது கடந்த காலமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரோட்டாக இருக்கும். அதுவே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது வர்பு வந்து ரீட் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதனுடைய 3 ஃபார்மே என்ன அப்படின்னா அதே தான், சேம் தான். ஓகேவா? ஸோ சேம் இதே தான். சில வேர்ப் வந்து அதே மாதிரி இருக்கும், சில வேர்ப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இப்போ ரைட், ரோட், ரிட்டன் மாதிரி அதே மாதிரி ஈட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈட், ஏட், ஈட்டன் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து V1, V2, V3ங்கிறது. ஓகே, இப்போ இது புரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதை பாருங்கள். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும், நிகழ்காலத்தில் மட்டும் வர்பு எப்படி இருக்கும், வர்பினுடைய ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட், அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் நவுனுக்கு இருந்தால் ஒரு மாதிரியும், ப்ளூரல் நவுனாக இருந்துச்சுன்னா வர்பினுடைய ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது சிங்குலர் நவுன்னா என்ன, ஒருமை, தமிழில் வந்து ஒருமை, அதாவது ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியதான்